அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா என்ன, இதோட பின்புறம் என்ன, இப்போ இந்த திட்டத்தை நிறைவேற்றியதுனால நீங்கள் இவ்வளோ பெரிய பாராட்டு விழா நடத்துகிற அளவுக்கு என்ன பலன்? ஒரே தலைவராக எடப்பாடியார் மட்டும்தான். கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் குட்டைகள் நிறைய இருக்குது, குளம் இருக்குதுங்க. ஆனால் என்னன்னா ஒரு 72 அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குளமெல்லாம் நம்பி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக ட்ரைங். அத்திக்கடவுங்கிற ஸ்பாட்டில் வந்து அந்த தண்ணியை எடுத்துங்க. அந்த அத்திக்கடவு மலைக்கு அந்த பக்கமாக தண்ணி இருக்கு. ஆமாம், அந்த தண்ணி இந்த இயற்கையாக இருக்குது. அந்த தண்ணியை நம்ம இந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன, மலையை குடையணும். மலையை குடைஞ்சு தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து தான் ஆற்று வழியாக கொண்டு வரணும். ஆனால் இது வந்து கீழே இருந்து தண்ணி மேலே வருதுங்க. அதாவது கீழே இருந்து ஃபர்ஸ்ட் பம்பிங்லேருந்து செகண்டுக்கு போகும், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துலேருந்து அது நடுவில் வந்து சைடில் வந்து அங்கங்கே பைப் போட்டு அந்த குட்டைக்கு போகிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய திட்டம்ங்க. தமிழ்நாட்டில் லிஃப்ட் இரிகேஷனில் பண்ணக்கூடிய முதல் திட்டம் இதுதாங்க. அதே மாதிரி வெற்றிகரமான திட்டம் இதை சொல்லாங்க. இன்னைக்கு வந்து இதை ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக கூட இதை பார்க்குறாங்க. கம்ப்ளீட் ஆகுது. இது ஒரு 85 to 90% வரைக்கும் இவர் முடிச்சிடறாரு. பாக்கி ரிமைனிங் ஒரு 10-12% ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குங்க. அப்போ அடுத்த டிஎம்கே பீரியட் வருதுங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து முடிச்சிடறாங்க. அதுக்கு முந்தின வருஷமே ஓரளவுக்கு வேலை முடியுதுங்க, தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுங்க. இப்போ லாஸ்ட் நாங்கள் வந்து திருப்பி ப்ரெஷர் கொடுக்குறோம். டிஎம்கேலேருந்தே எனக்கு சில எதிர்ப்புகள், சில பேரெல்லாம் வந்து பேசினாங்க. இப்போ நான் சொன்னேங்க, நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் டிஎம்கேவை வந்து மோசம்னு சொல்ல கிடையாது. அதாவது வந்து கலைஞர் பீரியட்லேயும் அமௌண்ட் ஒதுக்குனாங்க. நாங்கள் வந்து ஒரு வேளை அவர் நடத்தி அந்த ஒதுக்குனது அப்படியே கொண்டு வந்து அவர் முடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு பாராட்டு விழா திட்டத்தை செயல்படுத்தி இருந்தால் அவருக்கு பாராட்டு விழா நடத்தியிருப்போம். இப்போ வந்து யார் வந்து முக்கியமாக இவ்வளோ ஒரு 80-90% பணிகளை முடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி கடனா செலுத்துற மாதிரி இருக்கணுங்கிறக்காக தான் நம்ம பாராட்டு விழா நடத்துகிறோம். இந்த நன்றி பாராட்டு விழா விவசாயிகளுக்கு எடுக்கின்ற பாராட்டு விழாவாக நான் கருதுகின்றேன். எனக்கு கிடைத்த பாராட்டு விழாக நினைக்கவில்லை. நானும் ஒரு விவசாயி என்ற முறையிலே இந்த நன்றி பாராட்டு விழாவை நான் மகிழ்வோடு என் எண்ணமெல்லாம் விவசாய மயில் இருக்கின்றது. திரு கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் இந்த பாராட்டு விழாவில் நான் கலந்துக்கல, படம் விடுபட்டு போச்சு, அதனால் நான் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலன்னு ஒரு நேர்காணல் ஒன்று பத்திரிகை ஊடகங்களை பேசி அது பெரிய பிரச்சனையாகி அதிமுக சார்பில் ஏங்க அது விவசாயிகள் நடத்துறதுங்க, நாங்கள் நடத்துறதுக்கு இல்லைங்க, அவங்ககிட்ட போய் இப்படி டிசைன் பண்ண அப்படி டிசைன் பண்ண நாங்கள் சொல்ல முடியாதுன்ட்டு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. சமீபத்தில் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகள் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இது பற்றி நம்ம பார்த்துருப்போம். நாம் அங்கே இந்த நகர்ப்புறவாசிகள் மற்றும் அந்த பகுதியை சாராதவர்களுக்கு இந்த திட்டம் என்ன, இந்த திட்டத்தின் முக்கியத்துவம் என்ன, ஏன் இந்த பாராட்டு விழா நடத்தப்பட்டது, இது போல் பல்வேறு விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினால என்ன பயன், எதற்காக இந்த திட்டன்ற விவரங்கள் எனக்கே தெரியாது. ஸோ இது தொடர்பாக நம்மோடு பேசுவதற்காக அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் திரு சம்பத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். நான் இப்போ இந்த கேள்வியிலே சொன்னேன், சரி, ஃபஸ்ட்டு இந்த திட்டம் என்னன்றது எங்களுக்கு தெரியாது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னா என்ன, இதோட பின்புறம் என்ன, இந்த திட்டத்தை நிறைவேற்றியதுனால நீங்கள் இவ்வளோ பெரிய பாராட்டு விழா நடத்துகிற அளவுக்கு என்ன பலன், இந்த விவரங்களை எங்களுக்கு இதோட வரலாறை கொஞ்சம் சொல்லுங்கள். சரிங்க. இல்லை இது எப்படின்னா பார்த்தீங்கன்னா அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிறது என்னென்னாங்க, அதாவது எங்கள் பகுதியில், அதாவது கோயம்புத்தூருங்க, திருப்பூர், ஈரோடு, இந்த 3 மாவட்ட மக்கள் பார்த்திங்கன்னா 60 வருஷமாக போராடிட்டு இருக்கிறாங்க. 60 வருஷம் தான் போராட்டம்ங்க. ஆனால் இதோட டிசைன் கோரிக்கை, ஆமாம் கோரிக்கை நாங்கள் தொடர்ச்சியாக வைக்கிறது பார்த்திங்கன்னா காமராஜர் காலத்துலேருந்து வச்சுட்டு இருக்கிறவங்க. ஆனால் இது டிசைன் எப்போ பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1876 அந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா எப்போ வந்து லோயர் பவானி, அப்பர் பவானி, அதாவது எல்பிபிங்கிறது லோயர் பவானி, அப்பர் பவானின்னு சொல்லி நம்மளுக்கு பேர் போட்டு நம்மளுக்கு அந்த மாதிரி திட்டத்தை கொண்டு வரக்கான முயற்சி தான் நடந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு நடக்கலைங்க, அது அப்படியே நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு பெயர்கள் மாறி மாறி வந்து கடைசியாக அத்திக்கடவு அவிநாசி திட்டம்ங்கிற மாதிரி இப்போ வந்து நின்று இருக்குதுங்க. இது காமராஜர் காலத்துலேருந்தே தொடர்ச்சியாக இந்த திட்டம் என்னன்னு சொல்லுங்க, எதை இணைக்கிறது, இது வந்து இணைக்கிறது சொல்லுங்க. இது வந்து ஆக்சுவலாக எப்படின்னாங்க, இந்த திட்டத்தினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், இது நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம். இது ஆக்சுவலாக வந்து வேறு வந்து மற்றபடி பாசனத்துக்கு டைரெக்டாவோ எதுவுமே கிடையாது. எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய குளம் இருக்குது, குட்டை இருக்குதுங்க. இப்போ வந்து அதெல்லாம் இயற்கையாக வாங்கி விட்டு, அதெல்லாம் அந்த காலத்திலேயே வந்து குட்டைகள் நிறைய இருக்குது, குளம் இருக்குதுங்க. ஆனால் என்னென்னா ஒரு 72 அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த குளமெல்லாம் நம்பி இருக்குதுங்க. அதுக்கப்புறம் டோட்டலாக ட்ரைங்க, தண்ணியே இல்லாத ஒரு 70களே வறண்டு போச்சு. ஆமாங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணியே இல்லைங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு 72 வந்து குளம் நம்பி தண்ணி கடை போயிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோங்க. அதுக்கப்புறம் அந்த வெட்டுக்குழியே தண்ணி நம்பாத சூழ்நிலை தான் உருவாயிருக்குதுங்க. கிணத்துலலாம் பார்த்தீங்கன்னா ட்ரை, அன்றைக்கெல்லாம் கிணறு தான் இருந்துச்சுங்க, கிணறெல்லாம் கீழே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்வெல் வரக்க ஆரம்பிச்சிதுங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம ஏரியாவில் 1200 அடி 1300 அடி ஓட்டினா தான் தண்ணி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து இத்தனை நாள் அப்படி தான் இருந்துச்சுங்க. இப்போ அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு தண்ணி வேணுங்க. அப்போ தண்ணி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஆகணும். அதுக்கு வந்து வேறு வழியே இல்லைங்க. இப்போ நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியை வந்து குளங்கொட்டையில் விட்டால் மட்டும்தான்
ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆகக்கூடிய சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு என்னன்னா அத்திக்கடவு அவனாசி திட்டம் தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது எப்படி அதை ரீசார்ஜ் பண்ணுவீங்க? அது வந்து எங்க இருந்து வருது? இப்போ ஆக்சுவலா வந்து எப்படின்னா இது வந்து முதல் வந்து எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னா அத்திக்கடவுங்கிற ஸ்பாட்ல வந்து அந்த தண்ணியை எடுத்துங்க. இப்படி சொல்லுங்க. ஆமாங்க. இப்போ அது ஆறு அத்திக்கடவுல இருக்குது. அத்திக்கடவு அந்த ஒரு மலைங்க, அந்த ஒரு ஸ்பாட் இருக்குது. நீங்க இப்போ அங்க இருக்கிற தண்ணியை எடுத்துங்க, அது அப்படியே ஊற்றாவே வருது. அது வருது. அது எப்படின்னாங்க, அது வந்து ஒரு மலைக்கு அந்தல இருக்குது தண்ணி. இப்போ வந்து அந்த அந்த எப்படி அப்படின்னா அந்த மலையை வந்துங்க கிலோமீட்டர் ஒரு 3-4 கிலோமீட்டருக்கு டனல் மாதிரி போட்டுங்க அந்த தண்ணியை கொண்டு வந்து கீழே இறக்கி அது வாய்க்கால் வழியா கொண்டு வர்ற மாதிரி. அந்த அத்திக்கடவு மலைக்கு அந்த பக்கமா தண்ணி இருக்கு. ஆமாங்க. அந்த தண்ணி இந்த இயற்கையா இருக்குது. அந்த தண்ணியை நம்ம இந்த சைடு கொண்டு வரணும் அப்படின்னா என்ன, மலையை குடையணும். மலையை குடைஞ்சு தண்ணி இந்த கொண்டு வந்து தான் ஆத்து வழியா கொண்டு வரணும். அந்த மலையை குடைஞ்சு அந்த தண்ணி அது பக்கம் கொண்டு வந்து கீழே வரைக்கும் கொண்டு வர்றது. இதுதான் பவானி ஆத்துல கொண்டு வந்துங்க. நம்மளுக்கு வந்து இந்த திட்டத்தை வந்து எந்தெந்த குளங்குட்டைக்கு நப்பலாங்கிற மாதிரியான ஒரு ஐடியா தான் இருந்ததுங்க. இது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆங்கிலேயர் காலத்திலேயே இது ஒரு ஐடியா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம காமராஜர் காலத்துல இருந்தா நம்ம அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கிறோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் காலத்தில் அவங்க போராடுறாங்க. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கட்சிகள் போராடுறாங்க. எம்எஸ் உதயமூர்த்தி வந்து அப்போ அமெரிக்காவில் இருந்தார், இங்கே வந்தார், நம்ம திட்டத்துக்காக குரல் கொடுத்து நடைபயணம். இந்த காமராஜர் காலத்தில் இதற்கான ஆய்வுகள்லாம் செஞ்சிருக்காங்களா? இது சாத்தியம் இல்லையா? இது போன்ற ஆய்வுகள்லாம் அப்பவே நடந்துருக்குதுங்க. அதாவது நடந்திருக்குது. இந்த திட்டத்தை கொண்டு வரல காமராஜரே வந்து அப்போ வந்து காமராஜர் காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அவனாசி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக பார்த்தீங்கன்னா திரு மாரப்ப கவுண்டர் இருந்தாருங்க. அவர் வந்து நம்ம காமராஜர் ஐயா கிட்டையும் பேசியிருக்கிறாங்க. அவர் கண்டிப்பாக கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சுங்க. ஆனால் நம்ம சூழ்நிலை என்னமோ கடைசியில் அவர் வந்து முதலமைச்சராக இல்லாத ஒரு சூழ்நிலை வரும்போதுங்க நம்மளால முயற்சி எடுக்க முடியலைங்க. அதுக்கப்புறம் யார் எந்தெந்த அரசாங்கம் வருதோ ஒவ்வொரு அரசாங்கத்துக்கிட்டையும் நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே தான் இருக்கிறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் காலத்துலேயும் வந்து ஒரு கலைஞர் வந்து ஒரு 40 லட்சம் நிதி ஒதுக்குறாருங்க, ஆய்வு பணிகளுக்காக ஒதுக்குறாருங்க. அது ஒதுக்கி அது கண்டிப்பாக ஃபீஸிபிள் இருக்குதுங்கிற ரிப்போர்ட் தான் வந்துச்சுங்க அன்றைக்கி. கண்டிப்பாக இந்த திட்டம் சாத்தியம். நீங்கள் சொல்கிறது 2006 காலகட்டம் முன்னாடிங்க, கலைஞர் காலத்துலேங்க. அந்த கண்டிப்பாக இந்த திட்டம் சாத்தியம் அப்படிங்கிறது தான் வந்து கலைஞர் காலத்துலேயும் வந்து ரிப்போர்ட் அறிக்கை வந்ததுங்க. மோகனகிருஷ்ணன் ரிப்போர்ட் வந்துச்சுங்க. அதில் வந்து 40 லட்சம் நிதி ஒதுக்கி ஆய்வு பணிகளும் நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் என்னாச்சுன்னா அந்த ஆய்வு பணிகளோட நின்று போச்சு, அப்படியே தேக்க நிலை ஆகி போச்சு. அப்புறம் ஆட்சி மாறுதுங்க, அப்புறம் அப்படியே வந்துட்டு இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம பகுதியில் அம்பலவாணன் செட்டியார் இருக்கிறார், அவரு டீம் செட் பண்ணுறாருங்க. அவர் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறாருங்க. அவர் அமைதி வழியிலே போவாருங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு, முடியலைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ரவிக்குமார்னு சொல்லிட்டு கொங்கு இளைஞர் பேரவைன்னு இருக்கிறாங்க. அவங்க நிறைய முயற்சி எடுக்கிறாங்க, நிறைய விழிப்புணர்வு போராட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் முதல் இருந்துச்சுங்க. அப்போ ஒற்றுமையாக இருக்கும்போது அந்த காலகட்டத்திலேயும் போராட்டம் இருந்துச்சு. அது கொங்கு நாள் மக்கள் தேசிய கட்சியின் பிரிஞ்சதுக்கு அவங்களும் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு அமைப்புகளும் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இளைஞர்கள் நிறைய பேருங்க அத்திக்கடவு அவனாசி திட்ட போராட்டங்களும் ஸ்ட்ராங்காக நிற்கிறோங்க. அதாவது கண்டினியூஸாக மீட்டிங் இந்த மாதிரி போட்டு என்ன ஆனாலும் சரி இந்த திட்டத்தை நம்ம பகுதிக்கு கொண்டு வராமல் இருக்கவே கூடாது, கொண்டு வந்துடணும். ஏன்னா இந்த காலத்தில் நம்மளால போராட முடியலன்னா எதிர்காலத்தில் வர்றவங்களால கண்டிப்பாக முடியாதுங்கிறத ஒரு அழுத்தம் கொடுத்துங்க. இது போக வந்து காலம் போக போக நீர் பற்றாக்குறையும் அதிகமாகிட்டே இருக்குது. அதான் நான் சொன்ன பாருங்க, 1200 1300 அடி ஓட்டுனா தான் தண்ணியே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை போருங்க. அதாவது என்னென்னா நம்ம வந்து தண்ணி வந்து அத்திக்கடவு திட்டத்தை எதுக்காக நம்ம முயற்சி எடுத்தோம், நம்ம விவசாயத்தை காப்பாற்றலாம் அப்படிங்கிறது. கடைசியில் சூழ்நிலை என்னென்னா அதாவது நம்ம அந்த ஏரியாலே இருக்க முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலை. ஏன்னா நம்ம பகுதி தண்ணி இல்லைன்னா பாலைவனமே ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நம்ம குடியிருக்கிறக்கே தண்ணி இல்லாத சூழ்நிலை ஆயிரமாட்டு இருக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து 2016 பார்த்தீங்கன்னா ஒரு 14 பேருங்க 12 நாள் உண்ணாவிரதம் அவனாசியில் இருக்கிறாங்க. தொடர்ச்சி கண்டினியூஸ் சாகுமுறை உண்ணாவிரதம் இருக்கு. அப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து முதலமைச்சராக இருக்காங்க, அம்மா முதலமைச்சராக இருக்கிறாங்க. அப்புறம் வந்து இவர் வனத்துறை அமைச்சராக எம்எஸ்எம் ஆனந்தன் இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறாருங்க. அவர் எங்கள் கூட தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாருங்க. அப்புறம் நான் அவங்க சொன்ன அம்மா கிட்ட பேசியிருக்குது, கண்டிப்பாக இந்த திட்டம் வந்துடும், நீங்கள் உங்களோட போராட்டத்தை கைவிட்டுருன்னு சொன்னாங்க. நாங்கள் அப்புறம் என்னன்ட்டோம், அதாவது வந்து என்னைக்கு வந்து அரசாணையில் வெளியிடுறீங்களோ அது வரைக்கும் நாங்கள் எங்கள் போராட்டம் தொடரும், திட்டத்துக்கு நிதியை ஒதுக்குங்க. ஆமாம், அப்பதான் நாங்கள் அது வரைக்கும் காமராஜர் காலத்துல இருந்தே இப்படிதான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. அதனால ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அவனாசியில் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அதாவது எந்த பார்ட்டி வந்தாலும் சரிங்க எலெக்ஷன் டைம்ல கண்டிப்பா நாங்கள் இந்த அத்திக்கடவு சொல்லுவாங்க, ஆனா வேலை நிறைவேற்றுவோம் வாக்குறுதி கொடுத்தாங்களே, ஆனால் நடக்கலை. இதே வந்து எங்களுக்கு கேட்டு புளிச்சுங்க. நடுவில் ஒரு தடவை வந்து நாங்களே வந்து ஒரு தண்ணீர் வேட்பாளர் நிறுத்தி எலெக்ஷன்ல கூட நின்று அதில் நாங்கள் 40,000 ஓட்டும் வாங்குறோங்க. அதாவது இப்பயாவது அரசியல் கட்சிகளோட கவனம் இந்த திட்டத்தின் மீது வர வேண்டும். எப்படியோ வந்து எப்படியெல்லாம் போராடணுமோ எல்லா வழியிலும் போராடிட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா மொட்டையடிக்கிற போராட்டமாகட்டுங்க,
இந்த மாதிரி காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விதமான போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே தான் இருந்தோமுங்க. ஏன்னா ஏன் வந்து இவ்வளவு விரிவா நான் இதை மீண்டும் மீண்டும் கேட்கறேன்னா, சரி. இங்க சென்னையில இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த போராட்டங்கள் பத்தி பெரிய தெரியாது. கவனம் இல்லை. இல்லைங்க. ஊடகங்களே இது பெரிய அளவு செய்தியா வெளியிட மாட்டாங்க. ஆமாங்க. ஸோ அந்த டிமாண்டுக்கான அந்த கோரிக்கைக்கான தேவை என்ன, இந்த திட்டத்தோட முக்கியத்துவம் என்னன்றது கூட எங்களுக்கு தெரியாது. அதனால தான் நான் உங்கள்கிட்ட விரிவா எல்லாத்தையும் சொல்லுங்கன்னு இல்ல கேட்கறேன். கரெக்ட்டுங்க. இது வந்து என்னன்னா உண்மையா யாருக்கு நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாருமே அத்திக்கடவு அவன ஏதோ திட்டம் திட்டம் அப்படிதான் நினைச்சிட்டு இப்ப இருக்கேன். இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு அத்திக்கடவு தான் தண்ணி, அது என்னன்னா அது வீட்டுக்கு வர்ற தண்ணி அத்திக்கடவு தண்ணி வருதுங்க அவங்களுக்கு. அதனால வந்து இந்த வீட்டுக்கு தண்ணி நினைக்கிறாங்க. பட் ஆனால் இது குடிநீர் தண்ணியே கிடையாதுங்க. இது முழுக்க நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டம்ங்க. குளத்துக்கு தண்ணி விட்டாங்கன்னா, குட்டைக்கு தண்ணி விட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிணத்துல தண்ணி ஏறும், போரில் தண்ணி ஏறும், தண்ணி பிரச்சனை குறைஞ்சிரும். அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் நம்ம போராடி அந்த பகுதியே செழுமை ஆயிடும். ஆமாங்க, கண்டிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை 100% இதாக போகுதுங்க. 25,000 ஏக்கர் வந்து பாசனத்துக்கு வந்து நம்ம அதை தயாராக பத்தி பின்னாடி சொல்லுங்க. இதுக்கப்புறம் அந்த போராட்டம் நடத்துறீங்க. அமைச்சர் திரு MS ஆனந்தன் அவர்கள் பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை அப்போ நடத்துறாரு. வந்து வால்பாறை எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ இருக்கிறாருங்க. அவர் வந்து சட்டசபையில் நம்மளுக்காக குரல் கொடுக்குறாரு. இந்த மாதிரி அங்கே உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்காங்க, அதனால இந்த திட்டத்தை இது பண்ணுங்கிறக்காக அவரும் பேசுறாருங்க. அப்புறம் MSமும் பேசுறாருங்க. பேசிட்டு 12வது நாள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு தீர்ப்பு கிடைச்சிருதுங்க. அதாவது வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அரசாணை RDO கொண்டு வந்து உண்ணாவிரத பந்தல்ல எங்களுக்கு வந்து கொடுத்துறாரு. அரசாணை இந்த திட்டத்துக்கு நிதியை ஒதுக்கி. ஆமா. இது எந்த ஆண்டு? 2016 பிப்ரவரி 8ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். 19ஆம் தேதி அன்னைக்கு எங்களுக்கு வந்து அரசாணை வந்துருது. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவாக பார்த்தீங்கன்னா பெருமாநல்லூருங்க, அன்னூர், குன்னத்தூர், சேவூர், இந்த 4 பேர்த்துலையும் உண்ணாவிரதம். அங்கங்கே 10 பேர் 14 பேர் அந்த மாதிரிலாம் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேருங்க. அது ஒரு மிகப்பெரிய மாற்றம்ங்க. அத்தனை அரசியல் கட்சியும் வந்துருச்சுங்க உண்ணாவிரத பந்தலுக்குங்க. ஒவ்வொரு விவசாய சங்கம் வந்துருச்சுங்க, பொதுநல அமைப்புகள், அத்தனை பேர் மிகப்பெரிய ஆதரவு. அவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்து தான் அப்புறம் வந்து அரசாங்கம் வந்து கண்டிப்பாக இவங்களுக்கு பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்கு ஒரு முடிவு வந்து 3.27 crores வந்து நிதி ஒதுக்குறாங்க. ஆய்வுக்கு அது. ஆமாம். இப்போ ஸ்டார்டிங் இனிஷியலான அமௌண்ட் வந்து போட்டு இந்த திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுருவங்கிற ஒரு உத்தரவாதம். ஆனால் அது வரைக்கும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்ததுங்க. அன்னைக்கு வந்து அன்னைக்கு ஒதுக்குனாங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கு முழுமையான ஒரு நம்பிக்கை. அதாவது அரசாணை பார்த்துட்டீங்க. ஆமாங்க. அதாவது வந்து நம்ம பகுதிக்கும் தண்ணி வரும், உறுதியாக வந்து நம்ம பாலைவனம் ஆகாது நம்ம பகுதிங்கிறது என்னைக்கு வந்து அம்மா வந்து 3.27 crores ஒதுக்குனாங்களோ அன்னைக்கு தான் முழு நம்பிக்கை வந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆகும்போது அவங்களோட மறைவு வருதுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக வராரு. கண்டிப்பாக அவரை இந்த நேரத்தில் நம்ம பாராட்டி ஆகணுங்க. ஏன்னா இவரோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லுங்க. சரி, இப்போ இந்த ஜியோ போட்டு ஒதுக்குறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலமாகி விடுகிறார். திரு பழனிசாமி அவர்கள் முதல்வராகிறார். அதற்கு பிறகு இந்த திட்டத்துல என்ன ப்ராக்ரஸ் ஆச்சு, என்ன முன்னேற்றம்? அது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏன்னா நிறைய திட்டங்கள் வந்து அரசாணை போடுறதோட நின்ற திட்டங்கள், நிறைய திட்டங்கள் இருக்கு. சோ இதுல நீங்க இவரை பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு இவர் என்ன பாராட்டு விழா நடத்துற அளவுக்கு என்னன்னாங்க, இப்ப 3.27 crores அம்மா ஒதுக்குறாங்க. ஒதுக்கும் போது வந்து திட்டம் எப்படி வரும்னு எங்களுக்கு தெரியாது. தண்ணி நம்ம குளத்துக்கு வரும், அத்திக்கடவு திட்டத்தை நிறைவேற்றுவாங்கிற உத்தரவாதம் மட்டும் தான் நம்மளுக்கு இருக்கு. இது எப்படி செயல்படுத்தப்படும், அதை டிசைன் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயங்க. ஏன்னா இது வந்து என்னன்னாங்க, இது வந்து 4 பாசனத்துக்கு அந்த பவானி தண்ணி போகுதுங்க. தடப்பள்ளி, காளிங்கராயன், LBP, இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் 4 பாசனத்துக்கு போகுதுங்க. போகும்போது வந்து நம்ம அவங்களுக்கும் எந்த விதமான பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம நடுவில் எடுத்தோம்னா அவங்களுக்கு தண்ணி வரலைங்கிற பயம் அவங்களுக்கு இருக்கலாங்க. அதனால நம்ம யாருக்குமே இடைஞ்சல் இல்லைங்க. நம்ம கேட்கறது வெறும் ஒரு 2.5 TMC தண்ணி தான் நம்ம கேட்கறோம். ஒரு 2லேருந்து 2.5 TMC தண்ணி தான் நம்மளுக்கு தேவைப்படுங்க. இது வந்து இந்த குட்டைகளை நிலத்தடி நீரை ஆட்டோமேட்டிக்காக ரீசார்ஜ் ஆயிருங்க. அதுக்காக நம்ம அதிகமான தண்ணி நம்ம கேட்கலைங்க. மேக்ஸிமம் வந்து 1.5 TMC கேட்டோம்னா மேக்ஸிமம் 1.5லேருந்து 2.5 TMC தண்ணி தான் நம்மளோட எதிர்பார்ப்புங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் முதலமைச்சராக வராருங்க. இவர் PWD என்ஜினியர்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றாருங்க. இதை வந்து பொதுப்பணித்துறை கையில் ஆமாங்க. அவர் முதல் வந்து பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்ததுனால இவருக்கு வந்து ரொம்ப இதை பற்றி தெளிவாக ஒரு நாலேஜ் இருந்ததுங்க. அப்புறம் இவர் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணி இந்த திட்டத்தை எப்படியாச்சும் நிறைவேற்றணும். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம பேருக்கு இந்த திட்டத்தை இது பண்ண மாதிரி இருக்கக்கூடாது, திட்டத்தை நிறைவேற்றி இது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது பண்ணுங்க. இது வந்து எப்படின்னா நீரேற்று நிலையம், அதாவது நீரேற்று நிலையங்கள் அமைச்சுங்க. எப்போவுமே தண்ணி எப்படி போகும்னா உங்களுக்கு மேலேருந்து கீழ் நோக்கி தான் போகும். ஆனால் இது வந்து கீழேருந்து தண்ணி மேலே வருதுங்க. ஆக்சுவலாக வந்து அத்திக்கடவுங்கிறது உயரத்தில் இருக்குதுங்க. அங்கேருந்து ஆற்று வழியாக கீழே போய் பவானி கூடுதுறையில் கலந்து அப்படியே போகிற மாதிரியான திட்டம் தான் முதல் போட்டதுங்க. ஆனால் இப்போ எப்படி டிசைன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூடுதுறை இருக்குதுங்க. கூடுதுறைங்க பவானி கூடுதுறைங்க. அதில் அந்த பவானி கூடுதுறைக்கு பக்கத்தில் அந்த பவானி ஆற்றுல ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பம்பிங் ஸ்டேஷன் போடுறாங்க. அங்கேருந்து அடுத்தது இன்னும் 2 பம்பிங் ஸ்டேஷன் போட்டு அடுத்து 4, 5, 6வது பம்பிங் ஸ்டேஷன் அன்னூருங்க. அதாவது கீழேருந்து ஃபஸ்ட்டு பம்பிங்லேருந்து செகண்டுக்கு போகும், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்துலேருந்து அது நடுவில் வந்து சைடில் வந்து அங்கங்கே பைப் போட்டு அந்த குட்டைக்கு போகிற மாதிரி டிசைன் பண்ணாங்க. இது ஒரு மிகப்பெரிய திட்டம்ங்க. தமிழ்நாட்டில் லிஃப்ட் இரிகேஷனில் பண்ணக்கூடிய முதல் திட்டம் இதுதானுங்க. அதே மாதிரி வெற்றிகரமான திட்டம் இதை சொல்லாங்க. இன்றைக்கி வந்து இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிளாக கூட இதை பார்க்குறாங்க. இப்போ அந்த அத்திக்கடவை வந்து எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்களோ அப்போ வந்து இதுக்கோட தலைமை பொறியாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம சிவலிங்கம் சாருங்க. சிவலிங்கம் அவர் வந்து உண்மையிலே அவரையும் நம்ம இந்த நேரத்தில் நம்ம கண்டிப்பாக பாராட்டணும். ஏன்னா கண்டினியூஸாக வந்து அவரும் முழு முயற்சி எடுத்தாருங்க. ரொம்ப கரெக்டாக இருப்பாருங்க. முழு முயற்சி எடுத்து என்ன மேக்ஸிமம் வந்து நம்ம இந்த திட்டத்தில் வந்து தண்ணி எப்படி எல்லாம் குளங்கொட்டைக்கு கொண்டு போய் சேர்த்தணுங்கிறதுல அவர் தெளிவாக இருந்தாருங்க. இன்னொரு விஷயத்தை இது புதுசா இருக்கு, கீழே இருந்து மேல பம்ப் பண்ணி. ஆமாம், லிஃப்ட் இரிகேஷன் சொல்லுவாங்க இதுங்க. இது வந்து இன்னொன்று வந்து எடப்பாடியாரையோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக ஒரு நிமிஷம் பாராட்டணும். எதுக்காக பாராட்டணும் அப்படின்னாங்க, ஒரு முதலமைச்சருக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பிரச்சனை நம்மளுக்கு பெருசுங்க. ஆனால் அவருக்கு வந்து 1000 பிரச்சனையில் ஒரு பிரச்சனை தான் இருக்குங்க. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த தலைமை பொறியாளரை மாதம் வந்து அவரோட ஆஃபீஸில் கூப்பிட்டுங்க என்ன ஸ்டேட்டஸுங்கிறத தெளிவாக தெரிஞ்சு அதை வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க அவர்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொரோனா காலம் வந்துருச்சு நடுவில். அந்த டைமில் வந்து இன்சஃபிஷியன்ட் லேபர்ஸ் ஆயிடுச்சுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காய்ச்சல் இந்த பிரச்சனையெல்லாம் வந்து வேலையே நடக்கலைங்க. நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ண முடியாத சூழ்நிலை இல்லைங்க. நார்த் இந்தியாவில் எந்த ஏரியாவில் இவங்களுக்கு உண்டான லேபர் இருக்கிறாங்களோ அங்கேருந்து அவங்கள ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்கள தனியாக வச்சுங்க அப்பவும் ஒர்க் பண்ண வச்சாரு. ஒர்க் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் கண்டினியூஸாக அப்போ வந்து நேரில் வந்து பிடபிள்யூடி என்ஜினியரை பார்க்க முடியலனாலும் கூட இவர் கான்ஃபரன்ஸ் மூலிமா அப்டேட் பண்ணிகிட்டே இருந்தாருங்க. இவர் என்னங்கிற நாலேஜ் தெரிஞ்சுட்டே இருந்தார். கண்டினியூஸ் எஃபர்ட் போட்டாருங்க. உண்மையிலே இது வந்து வாய்ப்பே இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டை போடலைன்னா இந்த திட்டம் நிறைவேறவே முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா நாங்கள் மெயினாக இப்போ பாராட்டு விழா பண்ணோம்ங்க. பாராட்டு விழா பண்ணது அதுக்கப்புறம் அதை சொல்லுங்க, நம்ம விட்டுட்டோம். சரிங்க. அந்த இந்த மாதிரி ஸ்கீம் போடுறாங்க, போட்டு இது ரெகுலரா இந்த ப்ராக்ரஸ் மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. வேலை தடை இல்லாம நடக்கிறதுல கொரோனா காலத்தில் கூட இந்த பணி வந்து நின்று போய்விடக் கூடாதுன்றதை வந்து திரு எடப்பாடி பழனிசாமி உறுதி செய்தார். ஆமாங்க. கண்டினியூஸா ஓரளவுக்கு எல்லாம் மோஸ்ட்லி எல்லா வேலையும் முடிஞ்சது. பைப் லைன் எல்லாம் போட்டாச்சுங்க. ஒரு சில இடத்துல தான் பைப் லைன் பெண்டிங் இருந்ததுங்க. பாக்கி எல்லாம் மேக்சிமம் எங்கெங்கெல்லாம் வந்து வால்வு போடணுமோ பம்பிங் ஸ்டேஷன் 100% எல்லாம் முடிச்சிட்டாங்க. எல்லாமே முடிச்சிட்டாங்க. பாக்கி பைப் லைன் எல்லாம் போட்டாங்க. சில இடத்துல தான் இருக்கு. அதாவது இது சொல்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கலாம். எக்ஸிக்யூட் அதாவது வந்துங்க நம்ம போய் பார்த்தோம் ஃபீல்டில் வந்து அந்த இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போகிறோம்ங்க. அதாவது வந்து 7 அடி பைப்புங்க. 7 அடி பைப் போடுறதுக்கெல்லாம் வந்து இடம்ங்கிறது வந்து இல்லைங்க. நம்ம பட்டா பூமிலையும் நிறைய போல ஏதோ 1-2 இடத்துல தான் போச்சுங்க. அப்புறம் ஜாஸ்தி பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் இருக்குதுன்னா ரூரல் ரோடெல்லாம் இருக்குதுங்க. ரோட்டையவே தோண்டிங்க 7 அடி பைப் போட்டு அந்த இடத்துல அடியில் பைப் இருக்குதான்னு கூட தெரியாது. அதுக்கு மேலே ரோடு போட்டாங்க. அதாவது ஒரு எப்படி ஒரு பயங்கரமான இமேஜினேஷனை வந்து நிஜமாக்கினது வந்து ஆச்சரியமான விஷயம் தானே. ஏன்னா இது சொல்கிறக்கு ஈஸிங்க. இப்போ நம்ம ஒரு வாய்க்காலை வெட்டி தண்ணியை கொண்டு போகிறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது கீழேருந்து தண்ணியை மேலே கொண்டு போகிறதுங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் பண்ணலிங்க. ஆனால் அதை பண்ணி சாத்தியம் பண்ணதுங்கிறது உண்மையாக ஆச்சரியமான விஷயம் தான். கம்ப்ளீட் ஆகுது இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இவரோட பீரியடில் ஒரு 85 to 90% வரைக்கும் இவர் முடிச்சிடுறாருங்க. பாக்கி ரிமைனிங் ஒரு 10-12% ஒர்க் தான் பேலன்ஸ் இருக்குங்க. அப்போ அடுத்து டிஎம்கே பீரியட் வருதுங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயர் தான் வந்து முடிச்சிடறாங்க. அதுக்கு முந்தின வருஷமே ஓரளவுக்கு வேலை முடியுதுங்க. தண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன ஒர்க்கெல்லாம் பெண்டிங்கில் இருக்குதுங்க. இப்போ நாங்கள் வந்து திருப்பி ப்ரெஷர் கொடுக்குறோம், வந்து எங்களுக்கு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறோம். அப்புறம் பார்த்து தண்ணியே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் லாஸ்ட் இயரில் வந்து போன இதில் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து மழையை நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துச்சுங்க. இப்போ ஓரளவுக்கு எல்லாம் பம்ப் பண்ணி எல்லா கொட்டைக்கும் விட்டுட்டாங்க. இப்போ ஒரு வருஷமா இந்த ஸ்கீம் வேலை செய்யுதுன்னு சொல்லாமா? இல்லைங்க. இப்போ ஆக்சுவலாக வந்துங்க இதோட மழை எப்படின்னா அக்டோபரில் தான் நம்மளுக்கு பெய்யுங்க. ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபரில் தான் மழை பெய்யுங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஒரு 2-3 மாதம் தான் தண்ணி எப்போ அந்த பீரியடில் இருக்குதோ வருஷம் பூரா நம்மளுக்கு தண்ணி வராதுங்க. ஒரு 70 to 80-90 இப்போ இந்த ஸ்கீம் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண பிறகு இதோட எஃபெக்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குட்டைகள் நிரம்பி இருக்கா? அதை சொல்லுங்க. ஆமாங்க. இப்போ வந்து இது டோட்டலாக வந்து என்னைக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்களோ ஓப்பன் பண்ணதுக்கு மழையும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவானி ஆத்துல தண்ணி நிறைய வருதுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பம்பிங்லேருந்து ஒவ்வொன்றா பம்ப் பண்ணுறாங்க. பம்ப் பண்ணி எல்லா கொட்டைக்கு விட்டு என்னாச்சுன்னா இதை ஃபஸ்ட் டைம் இது பண்ணுறாங்களா. இதில் நிறைய ப்ராப்ளம் இருந்தது. நிறைய பைப் உடையிறதுங்க. உள்ளுக்குள்ளே பைப்பில் முதல் போய் பிளாக்கேஜ் இருந்தது. அதை எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிட்டு இன்னும் ஒரு 10% ப்ராப்ளம் இருக்குதுங்க. எப்படின்னாங்க இப்போ ஒரு பம்பிங் ஸ்டேஷன்லேருந்து அடுத்தது போகுது, 2வது போகுது, 3வது போகுதுங்க. அந்த 3வது பம்பிங்கோ இல்லை 4வது பம்பிங்லேருந்து பம்ப் பண்ணும்போது அந்த டெய்ல் எண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து இன்னும் சில இடத்துல வந்து சில குட்டைகளுக்கு வந்து ஒரு 10-30 குட்டை 20 குட்டை அந்த மாதிரி குட்டைகளுக்கு தண்ணி கரெக்டாக போக மாட்டேங்குது. ஃபோர்ஸ் இல்லை பற்ற மாட்டேங்குது. அதை மட்டும் இன்னும் கொஞ்சம் அவங்க கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஏன்னா இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இதில் இது வரைக்கும் நிறைவேறின குட்டைகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1045ங்க. 1045ல் ஒரு கவர்மெண்ட்டில் வந்து அவங்க பிடபிள்யூடி என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு 30 குட்டைக்கு தான் வந்து தண்ணி 100% போலிங்க, அதில் ஒன்று மட்டும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்னாங்க. ஆனால் நம்மளால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 குட்டைக்கு பக்கத்தில் கரெக்டாக தண்ணி வரல அப்படிங்கிறாங்க. ரொம்ப
தண்ணி ரொம்ப கம்மியாக ஒழுகிறது அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால அதையும் ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. ஸ்கீம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஆமாங்க. அது இப்போ ப்ராக்டிக்கலா செயல்பட தொடங்கிருச்சு. ஆமாங்க. இப்போ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்ணிட்டோம்னா இப்போ இந்த இன்னொரு 2 ஆண்டுகளில் அந்த பகுதியில் நிலத்தடி நீர் உயர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. 2 வருஷம் இல்லைங்க, இப்பவே நிலத்தடி நீர் மட்டும் அதை உயர்ந்து சொல்லுங்க நீங்க. ஆமா. அதை சொல்லுங்க. இப்படின்னா 1045 குளங்கொட்டைக்கு இப்போ 3 மாசமா தண்ணி வந்துட்டு இருக்குது. சரி. இப்போ தண்ணி இப்போ வந்து நின்றுச்சுங்க. இப்போ இந்த வாரத்துல எல்லாம் தண்ணி கொஞ்சம் ஃப்ளோ குறைஞ்சங்காட்டி நிறுத்திட்டாங்க. அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படின்னாங்க, கிணத்துல மேலேயே வந்துருச்சுங்க தண்ணி. அதாவது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். நல்ல வித்தியாசங்க. எப்படின்னாங்க, நாங்க முதல்ல தண்ணி ஓட்டணும், போர் ஓட்டணும் அப்படின்னா 1200 அடி 300 அடி 1300 அடியில சர்வசாதாரண ஓட்டுனா ஓட்டி புகையானதெல்லாம் இருக்குதுங்க, தண்ணியே இல்லாம போனதெல்லாம் இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு வந்துங்க 600 அடி 700 அடி 500 அடியிலையும் கூட தண்ணி இருக்குது. பெரிய விஷயம். அது மிகப்பெரிய விஷயம். பெரிய விஷயம். இது வாய்ப்பே இல்லைங்க. இதெல்லாம் வந்து உண்மையா வந்து யாருனாலையும் மறுக்க முடியாதுங்க. அதுக்காகவே நாங்க கண்டிப்பா பாராட்டு. ஏன்னா இது வரைக்கும், அதாவது காமராஜர் காலத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணீருக்கான திட்டங்கள் நிறைய நிறைவேற்றப்பட்டதுங்க. அதுக்கப்புறம் என்னதான் பண்ணாலுமே இது வந்து ஒரு வரலாற்றில் வந்து பேசக்கூடிய ஒரு திட்டம் தான். ஏன்னா இது வரைக்கும் யாருமே வாய்க்கால் வெட்டினாங்க, தண்ணி வந்துச்சுங்க. ஆனால் வாய்க்கால் கீழே இருந்து மேல் நோக்கி கொண்டு போகிற திட்டம் இதுதான். ஏன்னா ஏன் உங்களை அழைத்து பேச வேண்டும் அப்படின்றது முக்கியமாக எனக்கு தோணுச்சுன்னா, சரிங்க, ஒரு கட்சி ஆட்சி நடத்து கொண்டிருக்கும் போது சரிங்க, எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியின் தலைவரை அழைத்து நீங்கள் உங்கள் காலத்தில் நிறைவேற்றின திட்டம் எங்களுக்கு பயனளிக்குது அப்படின்ட்டு ஒரு பாராட்டு விழா நடத்துறதுன்றது புதுமையாக இருந்துச்சு. ஆமாங்க. அந்த கடைசியாக அதில் ஏதோ ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு, அதை பற்றி நான் உங்ககிட்ட கண்டிப்பாக கேட்குறேன். பட் எனக்கு இதுவே வந்து புதுமையாக இருந்துச்சு. நீங்கள் வழக்கமாக வந்து ஆளுங்கட்சியில் யார் இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு வாங்க சார்னு பாராட்டு விழா நடத்துவாங்க. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தவரை கூப்பிட்டு எதுக்கு பாராட்டு விழா நடத்துனீங்கன்றது பல பேருக்கு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைச்சாங்கன்னா, இது இந்த ஏடிஎம்கேயா இவங்களெல்லாம் கூப்பிட்டு விவசாயிகளை கூப்பிட்டு எங்களுக்கு பாராட்டு விழா நடத்துங்கன்னு ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு பரவல். யாரு வந்து இது அரசியல் நோக்கம் நீங்க இப்ப சொன்ன உடனே எங்களுக்கு புரியுது. ஏன்னா காமராஜர் காலத்துல இருந்து தொடங்கின திட்டத்தை மாசம் ப்ராகிரஸ் பர்சனலா மானிட்டர் பண்ணி இதை செயல்படுத்தினதுனால எடப்பாடி அவர்கள் வந்து அதுக்காக தான். இப்போ ஏன்னா ஒரு திட்டம் வந்து நிறைய திட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோங்க. ஒன்று ஆரம்பிச்சு ஒரு 10% ஒர்க் முடிஞ்சு 20% முடிஞ்சு டோட்டல் ட்ராப் அவுட் ஆனதில் விட்டுருவாங்க. எல்லாருமே வந்து என்னன்னாங்க, இப்போ நாங்கள் போராட்டம் பண்ணும்போதே உங்களுக்கு மக்களை பற்றி தெரியுங்க, எப்பவுமே நெகட்டிவாக தான் பேசுவாங்க. நாங்கள் வந்துங்க அதை மீறி தான் ஒரு போராட்டத்தில் இறங்கணுங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு தடவை மீட்டிங் நடத்தும் போது இதெல்லாம் வருதா ஏன்னா மக்களை அந்த மாதிரியே மாற்றிட்டாங்க. இந்த திட்டமெல்லாம் சாத்தியமா பொழப்பு இல்லாமல் இவங்க மீட்டிங் போடுறாங்க, உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க இதை பண்ணுறாங்க. எவ்வளோ கஷ்டம், மலை மேல இருந்துலாம் அது கொண்டு வர முடியுமா? ஆமாங்க. அதெல்லாம் வந்து அத்தனை இதையும் தாண்டணுங்க. உண்ணாவிரதம் இருக்கும்போதே நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா, அதாவது இவங்க வந்து 3.27 crores ஒதுக்கும்போது அப்பவும் மக்கள் சில பேர் என்ன பேசினாங்கன்னா, இது ஒதுக்கிட்டா தண்ணி வந்துருமா அப்படின்னாங்க. அதுக்கு அடுத்து கொஞ்சம் காலம் கடந்ததுங்க. எடப்பாடியார் வந்து ஒரு 250 கோடி ஒதுக்குறாரு. 250 கோடி ஒதுக்கிட்டா திட்டம் வந்துருதான்னாங்க. ஆனால் நாங்கள் முழுமையான நம்பிக்கை, உறுதியாக இந்த திட்டம் வரும், திட்டம் வர்ற வரைக்கும் போராட்டம் வந்து, ஏன்னா நம்மளுக்கு நம்ம மேலே போராட்டத்தில் நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது. என்னானாலும் சரி, இது ஒரு முக்கியமான பிரச்சனை, எந்த அரசாங்கம் முதல் விடக்கூடாது, போராடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான் எங்களோட வெறிங். அதனால் மோஸ்ட்லி வந்துருச்சுங்க எல்லாருமே. அது பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ வந்துங்க ஏதோ வேலையை செஞ்சாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் போராட்டம் இது பண்ணிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறைய சங்கடங்கள்லாம் சிலதெல்லாம் சந்திக்கிறோம். எப்படின்னா இப்போ வந்து நம்ம இவருக்கு பாராட்டு விழா பண்ணுறோமுங்க. பாராட்டு விழா சில கட்சிகளெல்லாம் உங்களுக்கு சொன்னேன். அதுலேருந்து சில பேர் என்னங்கிறாங்க, அப்போ நாங்கள் போராடலையா, இப்போ வந்து இவங்களுக்கு பாராட்டு விழா பண்ணிக்கிறீங்க. அவங்க வந்து புரியாமையாக இருக்கிறாங்க. நம்ம வந்து யாருனால இப்போ வந்து அவங்க போராடலைன்னு நம்ம சொல்லவே கிடையாது, அனைவரும் போராடி இருக்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஆள் வந்துங்க 10 நிமிஷம் நம்ம மீட்டிங்கோ நம்ம உண்ணாவிரத்துலேயே வந்து கலந்துட்டாலும் அவங்களும் வந்து அவங்களும் வந்து நம்மளோட இதாக தான் நம்ம நினைக்கிறோமே ஒழிய இது முழுமையாக நம்மளால வந்து நம்ம சொல்ல கிடையாது. அனைவராலும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து காலகாலமாக போராடினதன் விளைவு தான் நம்மளுக்கு இன்றைக்கி தண்ணி வந்திருக்குது தான் நம்ம சொல்கிறோம். அது சில கட்சிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் எங்கள் தலைவர் வந்து நாங்கள் இது பண்ணலையா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போது டிஎம்கேலேருந்தே எனக்கு சில எதிர்ப்புகள் சில பேரெல்லாம் வந்து பேசினாங்க. இப்போ நான் சொன்னேங்க, நாங்கள் வந்து எந்த விதத்துலேயும் டிஎம்கேவை வந்து மோசம்னு சொல்ல கிடையாது. அதாவது வந்து கலைஞர் பீரியட்லேயும் அமௌண்ட் ஒதுக்குனாங்க. நாங்கள் வந்து ஒரு வேளை அவர் நடத்தி அந்த ஒதுக்குனது அப்படியே கொண்டு வந்து அவர் முடிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நாங்கள் அவருக்கு பாராட்டு விழா திட்டத்தை செயல்படுத்தியிருந்தால் அவருக்கு பாராட்டு விழா நடத்தியிருப்போம். இப்போ வந்து யார் வந்து முக்கியமாக இவ்வளோ ஒரு 80% 90% பணிகளை முடிச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நன்றி கடனாக செலுத்துகிற மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பாராட்டு விழா நடத்துகிறோம். அதுக்காக வந்து நம்ம திமுகவை எந்த விதத்துலையும் நம்ம வந்து இது பண்ணல. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம முத்துசாமி அமைச்சரை பார்த்தீங்கன்னா அவரை நாங்கள் 2-3 தடவை தொடர்ச்சியாக பார்த்தோமுங்க. அவரும் வந்து எப்படி இந்த திட்டத்தை, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து ஒரு 1400 குட்டை விடுபட்டு போச்சுங்க. அதுக்கு நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம அவரை பார்க்குறோமுங்க. இவர் சாமிநாதன் நம்ம அமைச்சர் அங்கே திருப்பூர் வெள்ளகோயில் சாமி, அவரையும் ஒரு 7 தடவை பார்த்து பேசிட்டோங்க. தொடர்ச்சியாக யாராக இருந்தாலும் சரி நம்ம தொடர்ச்சியாக வந்து இவ்வளோ குட்டை விடுபட்டு போச்சு, அதனால் அந்த குட்டைக்கு எங்களுக்கு தண்ணி வேணுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டே இருக்கிறோமுங்க.
இப்போ அவர்கிட்டையும் கூட நான் பேசினுங்க, ஐயா இந்த மாதிரி வந்து சிஎம் கிட்ட நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்க, கண்டிப்பாக வந்து அவர் ஓப்பன் பண்ணியிருக்கிறாரு, கண்டிப்பாக நம்ம அவருக்கு நன்றி சொல்லணும், அதனால் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுங்கன்னா. அப்போ வந்து அவர் வெளிநாடு போயிருந்தாருங்க. சரி, வந்ததுக்கப்புறம் வாங்கி கொடுக்குறேன்னாரு. அப்புறம் 2 பேரும் பேசினா, அப்புறம் அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, அப்புறம் அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இருந்தாலும் நம்ம வந்து யாருக்குமே நன்றி சொல்லாமல் இல்லைங்க. யாரெல்லாம் நம்மளுக்காக உழைச்சாங்களோ அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்லிடுறோம். ஆனால் இவருக்கு பாராட்டு விழா பண்ணது என்னங்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்கணும். அதாவது வந்து நம்ம வந்து ஏடிஎம்கே காரரோ அதெல்லாம் கிடையாது. நம்ம முழுக்க இந்த திட்டத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பண்ணியிருக்கிறோம். எனக்கு புரியுது. நீங்கள் இப்போ சொல்கிறீங்க அந்த பீரியட்லேருந்து ஸ்கீம் இருந்துச்சுனாலும் பர்சனலாக இவர் மானிட்டர் பண்ணியிருக்காருன்றது நீங்கள் இல்லை, அது வாய்ப்பே இல்லைங்க. மாதம் சீஃப் இன்ஜினியர் சூப்பரண்டிங் இன்ஜினியரை கூப்பிட்டு என்னாச்சு ப்ராக்ரஸ்ன்றதை கேட்டு இந்த டிசைனு இந்த லிஃப்ட் இரிகேஷன் சொன்னீங்கல்ல, இந்த டிசைனு இவ்வளோ இது பண்ணதுன்றது அவருக்கு பர்சனலாக இந்த திட்டத்தின் மேலே கேர் எடுத்திருக்காருன்றது. அப்புறம் நீங்கள் ஒரு சிஎம்ங்கிறது ஒரு சின்ன போஸ்ட் கிடையாதுங்க. எல்லாரும் நினச்சா போய் பார்த்துட முடியாதுங்க. ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி போகிறதுங்கிறது இதுங்க. நாங்கள் வந்து இந்த ஒரு அவரோட பீரியடில் ஒரு குறைஞ்சது ஒரு 15லேருந்து 20 தடவை அவரை பார்த்துருப்போம். அதாவது இந்த திட்டத்தை பார்க்கறதுக்குங்க எதுக்கோ ஒன்று பார்ப்போங்க. அப்புறம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சந்திப்பு நிகழ்வு எங்கே கிடைச்சாலும் நான் வந்து விட மாட்டேங்க. எனக்கு கிடைக்காத அந்த 2 நிமிஷம் டைமாக தான் இருக்குங்க. அந்த 2 நிமிஷத்துலேயே அவர்கிட்ட அத்திக்கடவுன்ட்டு விடுங்க. அத்திக்கடவுங்க நம்ம ஒரு நேரம் பேசினாலே காது கொடுத்து கேட்டுட்டு ஒன்றுமே பதில் சொல்லாமல் போக அமைச்சர்கள் இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரே வார்த்தை தான் சொல்லியிருப்பேங்க, அத்திக்கடவுன்னு சொல்லியிருப்பேங்க. அவர் உடனே எனக்கு 2-3 நிமிஷம் பேசிட்டு தான் போவார். ஏன்னா நம்ம திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் KN விஜயகுமாரன் இருக்கிறாரு. அவரோட பொண்ணு கல்யாணத்துக்கு அப்போ வராருங்க. அவர் கல்யாணத்துக்கு ஸ்டேஜ்லேருந்து வர்றாரு, நாங்கள் கீழே நிற்கிறவங்க கீழே வர்றாருங்க. என் பக்கத்தில் வந்தோன்னே நான் வந்து என்ன சொல்கிறேன், ஐயா இந்த அத்திக்கடவுங்க அப்படிங்கிறேன். உடனே நேத்தான் நான் கையெழுத்து போட்டேன் அப்படின்னாருங்க. நேத்தான் கையெழுத்து போட்டேன்னு ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு ஃபைலுக்கு கையெழுத்து போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறோம். அப்புறம் அவர் பேசிட்டு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுத்துருவோம், நீ கவலைப்படாதேன்ட்டு போயிடுறாரு. அப்புறம் நாங்கள் வந்து ஒரு டீம் கிராமிய மக்களுக்குன்னு வச்சுருக்கிறோம். அதில் சார்பாக நாங்கள் என்ன பண்ணுறவங்க, நாகப்பட்டினம் அந்த சைடு வந்து புயல் பாதிச்சது இல்லைங்க, அங்கே போய் ஏதோ ஒரு ஒர்க் பண்ணலான்ட்டு அங்கே போகிறோம். அந்த மரமெல்லாம் உளுந்தது அதெல்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. புஷ்பவனம் இருக்குது இல்லைங்க அந்த ஏரியா. அப்புறம் அங்கே போயிட்டு இருக்கும்போது அங்கே வந்து அப்போ முதலமைச்சர் வந்து எடப்பாடியார் வர்றாரு. அவர் வர்றாருன்னு தெரிஞ்சோன்னே சரி நம்ம போகிறோம். அதாவது வந்து அங்கே அவர் வர்றது வந்து புயலில் பாதிச்சவங்கள பார்க்கறக்கு வர்றாரு. அங்கே போனாலும் நம்ம பிரச்சனை நம்மளுக்கு பெருசாக தெரியுது. நான் என்ன பண்ணுறேன், நாங்கள் ஒரு 5-6 பேர் ஓடுறோமுங்க. அவர் வர்ற அந்த நாங்கள் இருந்த ஸ்பாட்டுக்கு வர்றாரு, அங்கே போகிறோம். பக்கத்தில் போகும்போது என்னாச்சுங்க, வண்டி நிக்கலி போயிடுது. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு காரை தூக்கிட்டு பின்னாடியே போகிறோம். அது பார்த்தா ஒரு 30 வண்டி போகுதுங்க கார் பின்னாடியே போகுதுங்க. அப்புறம் நான் பின்னாடி போய் வண்டி நிறுத்திட்டுங்க அடுத்த ஸ்பாட்டில் இறங்கி பேசுகிறாருங்க. இறங்கணும்னு நான் என்ன பண்ணுறோம், ஓடுறேன். அந்த டிஷர்ட்டு அந்த இதில் தான் இருக்கிறேங்க, ஷார்ட்ஸ் அந்த இதில் தான் இருக்கிறேங்க. அதெல்லாம் நாங்கள் தான் தண்ணியில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம்ங்களே, ஓடுன்னு ஓடுறேனுங்க. பக்கத்தில் போனோன்னே வண்டி கிளம்பிடுதுங்க. இதே மாதிரி 2 ஸ்பாட்டு மிஸ் ஆகி போச்சுங்க. அப்புறம் திருப்பி வண்டி ஏறிட்டு போகிறோங்க. அந்த புஷ்பவனங்கிற இடத்துல தான் கடலில் ஏதோ தண்ணி ரொம்ப இது வந்து ரொம்ப பிரச்சனையாச்சுன்னு சிஎம் வண்டி மட்டும் போகுதுங்க. உள்ளே போய் கடலுக்கு போயிட்டு திரும்பி வர்றாங்கன்னொன்னே நான் கரெக்டாக அந்த ஸ்பீடு பிரேக்கர் கிட்ட நின்ட்டேன். சரி வரட்டும் பார்த்துடலாம், ஸ்லோ பண்ணுவாங்க ஒரு நம்பிக்கை. அவர் என்னாச்சுங்க, அவர் இறங்கிட்டார். அங்கேயே இறங்கி போய் மக்களை பார்த்துங்க பேசிட்டு திரும்பி வர்றாரு. திரும்பி வந்து அவருக்கு அப்புறம் சிஎம்ங்கும் போது பக்கத்தில் நெருங்கிறக்க விட மாட்டாங்களா, இவர் போய் வண்டி ஏறிடுறாரு. வண்டி ஏறினோன்னா நான் போய் ஐயா அப்படிங்கிற உடனே விட மாட்டேங்கிறாங்க நம்மளே. அப்புறம் அவர் பார்த்துட்றாருங்க நம்மளே, அத்திக்கடவுங்க ஐயா அப்படின்னு. அப்புறம் உடனே அவர் விடுங்க அப்படின்னோடனே விட்டுறாருங்க. அப்புறம் நான் பக்கத்தில் போய் கையை பிடிச்சிட்டே தான் பேசணுங்க. அதாவது ஒரு சிஎம் பக்கத்தில் போகிறதே கஷ்டம், கையை பிடிச்சிட்டு அவர் ரொம்ப கேஷுவலாக தான் பேசினாருங்க. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா அத்திக்கடவுங்க அப்படின்னு. அப்புறம் நேத்தாங்க கையெழுத்து போட்டேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆச்சு, என்னடா அன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்து பேசணும், நேத்தாங்க கையெழுத்து போட்டாங்கிறாரு, இன்னைக்கு கேட்டால் நேத்தாங்க கையெழுத்து போட்டாங்கிறாரு அப்படின்னு. ஐயா அன்னைக்கு சொன்னீங்க ஐயா, அன்னைக்கு கல்யாணத்தில் பார்த்தோம், அது வேறங்க இது வேற அப்படின்னாரு. அப்போ அது வேற ஒரு இதுக்கு வந்து எதுக்கு இது 2வது. அப்போ அந்த நேரத்துலையுங்க அந்த சூழ்நிலையிலையும் நம்மக்கிட்ட 2 நிமிஷம் பேசிட்டு தான் போனாருங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செக்ரட்டேரியட்டில் நிறைய தடவை பார்த்துருக்குறோமுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம், நம்ம மேலே கேஸ் போட்டுடுறாங்க. அத்திக்கடவுள் நாங்கள் உண்ணாவிரதம் அவங்க மேலே கேஸ் போட்டு அது கேஸ் போயிட்டு இருக்குதுங்க. கேஸ் போயிட்டு இருக்கும்போது அப்போது செக்ரட்டேரியட்டில் பார்த்துட்டு இது பண்ணும்போது அப்போ கரெக்டாக நம்மளால் இது பண்ண முடியல, அந்த ஃபைல் நம்ம டைப்ஸ் கொடுக்கலிங்க. அப்புறம் ஒரு தடவை செங்கப்பள்ளி வராருங்க, ஈரோடு போயிட்டு திரும்பி வரும்போது செங்கப்பள்ளியில் அங்கே எல்லாத்தையும் பார்க்குறாருங்க. சந்திக்கும் போது ஃபைல் கொடுக்குறோமுங்க. 3 நாளில் எங்கள் கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாருங்க. அதெல்லாம் ஒரு மரியாதை கொடுத்தாருங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இந்த ஸ்கீமை பற்றியும் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழான்றதை பற்றியும் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா பரவலாக இங்கேயே வந்து பேச்சு என்னென்னா ஏடிஎம்கே செட்டப் பண்ணி இந்த விழாவை வந்து நடத்துச்சு அதை நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க. இந்த ஸ்கீமை பற்றியும் புரிஞ்சுக்கிட்டீங்க. இறுதியாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நடத்திய அந்த பாராட்டு விழாவில் எழுந்த ஒரு சர்ச்சை பற்றி உங்ககிட்ட கேட்டுத்தான் ஆக வேண்டும். சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உங்கள் பகுதியை சேர்ந்த மூத்த அமைச்சர் திரு KA செங்கோட்டையன் அவர்கள் இந்த பாராட்டு விழாவில் நான் கலந்துக்கல,
இந்த ஸ்கீமுக்கு எம்ஜிஆர் அவர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார், செல்வி ஜெயலலிதா அவர்களும் பங்களிப்பு செய்திருக்கிறார். அவர் படம் விடுபட்டு போச்சு, அதனால் நான் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கலன்னு ஒரு நேர்காணல் ஒன்று பத்திரிகை ஊடகங்களை பேசி அது பெரிய பிரச்சனையாகி அதிமுக சார்பில் ஏங்க அது விவசாயிகள் நடத்துறதுங்க, நாங்கள் நடத்துறது இல்லைங்க, அவங்ககிட்ட போய் இப்படி டிசைன் பண்ண அப்படி டிசைன் பண்ண நாங்கள் சொல்ல முடியாதுன்ட்டு விளக்கம் கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? இல்லை, இப்போ என்னன்னாங்க, நாங்கள் வந்து அன்னூரில் வந்து கஞ்சப்பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து பாராட்டு விழா நடத்துகிறோங்க. அதாவது இது வந்து ஒரு 10 நாள் நினைக்கிறோம், 10 நாள் நோட்டீஸ் அடிக்கிறோம், ஊராக நோட்டீஸ் கொடுக்குறோம், ஃப்ளெக்ஸ் வைக்கிறோமுங்க, எல்லாத்துக்கும் விவசாயிகளுக்கு எல்லாத்துக்குமே அழைப்பு கொடுக்குறோம், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பாராட்டு விழா பண்ணிடுறோங்க. அந்த அழைப்பிதழ்லையே பார்த்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்லேயே நாங்கள் யாரோட ஃபோட்டோவும் போடலிங், நம்ம வந்து அவரோட எடப்பாடியார் அவரோட ஃபோட்டோ தான் போட்டோம்ங்க. நாங்கள் எதுக்காக போட்டோம் அப்படின்னா, முழுக்க வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டேன், அம்மா தான் வந்து எங்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே அம்மா தானுங்க, 3.27 கூட ஒதுக்குனது அம்மா தானுங்க. அவங்க பிள்ளையார் சொல்லி போட்டதுக்கப்புறம் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையே, எங்கள் குட்டைக்கும் தண்ணி வருங்கிற நம்பிக்கையே முழுமையாக வந்து அவங்க அந்த 3.27 crores ஒதுக்குனது தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அப்படிப்பட்டவங்கள நாங்கள் மறக்க போகிறதும் கிடையாது, மரியாதை கொடுக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோங்க. முழுமையான முதல் மரியாதை வந்து அம்மாவுக்கு தானுங்க கண்டிப்பாக. ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்கு வந்து 3.27 crores ஒதுக்குனாங்க. இப்போ எடப்பாடியார் என்ன சொன்ன பார்த்தீங்களா, அதாவது எவ்வளோ வேலைகள் செஞ்சார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேங்க. இன்றைக்கி வந்து அம்மா இல்லைங்க, அம்மா இல்லை. ஒரு வேளை அம்மா இருந்திருந்தாங்க, அம்மாவுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு பாராட்டு விழா பண்ணியிருக்கலாம், ஏதோ ஒன்று அது நடந்திருக்குங்க. ஆனால் இப்போ வந்து அம்மா இல்லாதனால இப்போ எடப்பாடியார் இருக்கிறாரு, எடப்பாடியார் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பணிகளை செஞ்சிருக்கிறாரு முறையில் இந்த திட்டம் ரொம்ப அக்கறை எடுத்து. அதே மாதிரி விடுபட்ட குட்டைகளுக்குமே வந்து அப்போவே அவர் ஆய்வு பணிகள், அவரோட பீரியட்லேயே வந்து ஆய்வு பணிகளும் பண்ணாங்க. அந்த விடுபட்ட குட்டையும் கண்டிப்பாக நான் இருந்தேன்னா பண்ணிடுவேன் அப்படிங்கிறது உத்தரவாதம் இப்பவும் அதே தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவ்வளோ செஞ்சதுனால நம்ம பாராட்டு விழா பண்ணுமே ஒழிய மற்றபடிக்கு வந்து அதே மாதிரி அந்த அம்மாவோட படத்தை வந்து எங்கேயுமே நோட்டீஸில் போடல, மேலே ஃப்ளெக்ஸில் போடல, எங்கேயும் போடலிங்க. இப்போ இதில் வந்து நம்ம போராட்டக்குழு சார்பாக சேர்ந்தவங்க ஒரு 4 பேர் வந்து போய் அவர் நம்ம கோபி சட்டமன்ற தொகுதி அவர் அண்ணனை போய் பார்க்குறாங்க, செங்கோட்டையன் பார்க்குறாங்க, அந்த அழைப்பிதழ் கொடுக்குறாங்க. அப்போ வந்து அவரோட ஆதங்கம் சொல்கிறார், இந்த மாதிரி அம்மா படத்தை இல்லை, அதே மாதிரி எம்ஜிஆர் படம் இல்லைன்னு சொன்னாங்க. வந்து நம்மளுக்கு ஒரு வேளை அவர் வந்து அழுத்தம் கொடுத்து கண்டிப்பாக போட்டாகணும்னு சொல்லியிருந்தா நம்ம ஏதாச்சும் யோசிச்சிருக்கலாங்க. நம்ம அவர் சொல்கிறாரு, அவர் ஆனால் வேறு யாருமே பெருசாக இது பண்ணலிங்க. எல்லாருமே வந்து என்னென்னாங்க, எங்களோட விஷயத்தில் தலையில்லைங்க. உண்மையான இது என்னென்னாங்க, நீங்கள் ஒரு கட்சிக்காக ஒன்றும் இல்லைங்க, ஒரு கட்சி தலைவருக்கு நம்ம என்ன பாராட்டு விழா பண்ணாலும் எதை பண்ணாலுமே வந்து நம்மக்கிட்ட வந்து இது இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், எங்கள் தலைவருக்கு இதுதான் பிடிக்காது அப்படின்னால பொதுவாக நடக்கிற விஷயம். ஆனால் எங்ககிட்ட வந்துங்க என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத ஒன்றுமே கேள்வி கேட்கலைங்க. ஒரு பாராட்டு விழா, ஒரு மாநாடு ஒன்று முடிஞ்சதுன்னா அந்த இடத்துல வந்துங்க ஆயிரக்கணக்கான பிளாஸ்டிக் பாட்டில் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம். ஆனால் எங்கள் பாராட்டு விழா பந்தலில் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலும் கிடையாதுங்க. எல்லாமே பைப் லைன் போட்டுங்க, டம்ளரை மாட்டி வச்சிட்டோம், அதில் தான் தண்ணி குடிச்சிக்கணும். மேடையில் உட்காந்துருந்த கெஸ்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொம்பில் தான் தண்ணி வச்சோமுங்க. சரி சரி. எங்கேயுமே வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே நாங்கள் இது பண்ணலைங்க. நாங்கள் எங்கள் போராட்டக்குழு சார்பாக வந்துங்க ஒரு 10 மையம்னு உருவாக்கி 350 இடத்துல பெயர் பலகை திறப்பு பண்ணோங்க. எந்த இடத்துலையுமே நாங்கள் பட்டாசு வெடிச்சது இல்லைங்க. நாங்கள் வந்து ஒரு டிசிப்ளின்னா இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இதில் போகிறோமே வழியா அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இந்த பாராட்டு விழாவில் இப்போ வந்து அந்த தொகுதி எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா அருண்குமார் அவரெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தால் வருவார், பார்ப்பார், உங்கள் இஷ்டம் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணுங்கன்ட்டு போயிடுவார் ஒழிய. எஸ்பி வேலுமணி இருக்கிறாருங்க, எல்லாருமே அண்ணன் வந்தாங்க, எல்லோரும் வந்தாங்க, யாருமே எங்கள் விஷயத்தில் தலையில்லைங்க. நம்ம பாராட்டு விழா பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு அவங்க ஒரு கெஸ்ட்டாக வராங்க, அந்த மாதிரி தான் வந்தாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுமே ஒழிய அம்மாவை வந்து நாங்கள் எந்த விதத்துலையும் வந்து குறைச்சே மதிப்பிடலைங்க. இப்போ புறக்கணிக்கிற எண்ணமே எங்களுக்கு கிடையாது. இறுதியாக சம்பத், இந்த திட்டத்தில் இன்னும் சில குட்டைகள் விடுபட்டு சொல்றீங்க. இப்போ இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இந்த அரசுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சி வாயிலாக என்ன கோரிக்கைகளே? இல்லை, நாங்கள் ஒரே கோரிக்கை என்ன வைக்கிறோம் அப்படின்னா, அதாவது வந்துங்க 1045 குட்டைக்கு இன்னைக்கு வந்து தண்ணி வந்திருக்குது. அதாவது சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம நினச்சிருந்தா சாத்தியமே இல்லை. அப்போ இப்போ நம்ம வந்து முத்துசாமி அமைச்சர் அவரை பார்த்தோம்ங்க. அப்போ வந்து நம்ம இடம் எடுக்கிறது பிரச்சனை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்போ வந்து நாங்கள் சொன்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அவர் உடனே வந்து ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணார். அதெல்லாம் வந்து நம்ம இந்த நேரத்தில் வந்து கண்டிப்பாக முத்துசாமி அண்ணனை வந்து இந்த நினச்சி பார்க்கணும். உடனே ஒரு மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணி கலெக்டர், அதே மாதிரி பிடபிள்யூடி என்ஜினியர்ஸ், எல்என்டி என்ஜினியர்ஸ் எல்லாருமே வந்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் நான் ஒன்று சொன்னேன், தெளிவாக சொல்லிட்டேன். அதாவது என்னென்னா, ஒரு திட்டம் சாத்தியமாக ஆக்கணுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குதுங்க. அதாவது காரணத்தை சொல்லிகிட்டே இருந்தால் இன்றைக்கி 1045 குளம் குட்டைக்கு தண்ணி வந்திருக்காது. அது என்ன காரணமாக இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு தண்ணியை கொண்டு வர வேண்டும், முயற்சி எடுக்கணும்னு நினச்சங்காட்டி 1045 குளம் குட்டைக்கு தண்ணி வந்துருச்சு. அதே மாதிரி எந்த காரணத்தையும் சொல்லாமல் இப்போ இருக்கிற அரசாங்கம் 1400 குளம் குட்டைகளுக்கும் தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தணுங்கிறத எங்களோட முழுமையான கோரிக்கை. அதில் இன்னொரு விஷயம் இருக்குதுங்க. இன்னொன்று இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துங்க பாண்டியார் பொன்னம்பலா திட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க.
அது வந்து 1969லேயே வர்ற மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து நம்மளுக்கு அது கேரளாவும் 2 ஸ்டேட்டோட தொடர்புடையது. தமிழ்நாடும் கேரளாவும் 2 பேரும் சேர்ந்து ஓரளவுக்கு ஒத்து வந்தால் தான் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுங்க. அதுக்கும் வந்து இந்த நேரத்தில் வந்து எடப்பாடியை பாராட்டணும். எப்படின்னாங்க, அதாவது காலகாலமாக இருந்ததுங்க. இவரோட பீரியடில் என்ன பண்ணுறாருங்க, இங்கேருந்து ஒரு பெஞ்ச் என்ஜினியர்ஸ் அனுப்புகிறாருங்க. கேரளாவுக்கு அனுப்பிச்சு கேரளாவில் இருக்கிற என்ஜினியர்ஸ் கூட பேசி, அதாவது மொத்தம் 14 டிஎம்சி தண்ணி கிடைக்குங்க. அதில் 7 டிஎம்சி வந்து அவங்களுக்கு கேரளாவுக்கு விட்டாலும் நம்மளுக்கு 7 டிஎம்சி தண்ணி வருங்க. அப்படி அந்த 7 டிஎம்சி தண்ணி நம்மளுக்கு பவானி ஆற்றுல வரும்போதுங்க, இப்போ வந்து ஒரு வேளை ஷார்ட்டேஜ், இப்போ வந்து ஒன்றும் இல்லைங்க, அத்திக்கடவுக்கு தண்ணி ஷார்ட்டேஜ் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம கேட்குறது, நம்ம மீறி போனால் 2.5 டிஎம்சி தண்ணியாக நம்ம அத்திக்கடவுக்காக கேட்குறோம். நம்மளுக்கு வர வேண்டியது 7 டிஎம்சி. நம்மளுக்கு 2.5 டிஎம்சி தண்ணி வந்தாலுமே பாக்கி வந்து மற்ற பாசனத்துக்காரருக்கும் நம்ம பிரயோஜனமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இப்போதைய அரசாங்கம் முயற்சி எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து இப்போ இருக்கிற ஸ்டேஜோட ஒரு படி முன்னாடி போகலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து இருக்கிற அரசாங்கத்துக்கு தோழமை கட்சி தான் அங்கே ஆட்சியில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக இவங்க பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்கு வந்து அரசாங்கம் முழு முயற்சி எடுக்கணுங்கிறது இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு தண்ணி வந்து ஸ்கேர்சிட்டிங்க ஜாஸ்தியாகவே, ஒவ்வொரு நாளைக்கு நேற்று இருந்த தண்ணி இன்றைக்கி இல்லைங்க, இன்றைக்கி இருக்கிற தண்ணி நாளைக்கு இல்லைங்கிற போதுங்க நம்ம வந்து அந்த நேச்சுரல் ரிசோர்ஸை எப்படி பாதுகாக்கணுங்கிறத நம்ம கண்டிப்பாக இந்த நேரத்தில் முயற்சி எடுக்க மாட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா ஏடிஎம்கே பீரியடில் முயற்சி எடுத்துருக்குறாங்க. அதோட தொடர்ச்சியாக வந்து இவங்க பண்ணினாங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு, நாளைக்கு இல்லைன்னா நாளானிக்கு கண்டிப்பாக அந்த தண்ணி நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பாண்டியார் பொன்னம்பலா திட்டத்துக்கும் நம்மளோட தமிழக அரசாங்கம் முழு கவனத்தை செலுத்தி அந்த தண்ணியை கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு 7 டிஎம்சி தண்ணி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி அத்திக்கடவு திட்ட போராட்டக்குழு சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறது, இந்த நேரத்தில் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். ஏன்னா தமிழக அரசாங்கம் தான் வந்து இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக நம்ம இந்த திட்டத்துக்கு உண்டான ஆரம்ப கட்ட, அதாவது எல்லா பணிகளையும் முடித்து தண்ணியை திறந்து விடுறதுக்கு தமிழக அரசாங்கம் தான் காரணம். அதுக்காக இந்த நேரத்தில் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி கண்டிப்பாக சொல்லிக்கலாம். அதே மாதிரி அவர்கிட்ட மீண்டும் எங்களோட கோரிக்கை என்னென்னா 1400 குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் வேண்டும் என்கிறது தான். ஏன்னா அதுக்குண்டான ஆய்வு பணிகளும் பிடபிள்யூடி துறையால் முடிஞ்சிருச்சுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக சோர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, நிறையா ஒவ்வொரு வருஷத்துலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸஸ் வாட்டர், நம்மளோட தண்ணியே பார்த்திங்கன்னா சர்ப்ளஸ் வாட்டரை தான் நம்ம எடுத்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி. பார்த்திங்கன்னா நம்ம பவானி ஆற்றுல வந்து 8 டிஎம்சி ஆவரேஜாக வருஷத்துக்கு ஒரு 8 டிஎம்சி தண்ணி சர்ப்ளஸ் போகுதுங்க. 20 டிஎம்சி தண்ணி, 30 டிஎம்சி தண்ணி போனதெல்லாம் கூட இருக்குதுங்க. ஒரு வருஷத்தில் வேணால் குறைவாக இருக்கலாங்க, ஆனாலும் சர்ப்ளஸ் வாட்டர் இருக்குது. அந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டமும் இந்த வந்துருச்சு அப்படின்னா தண்ணி நம்மளுக்கு போதிய அளவு கிடைக்குங்கிறது எங்களுக்கு நம்பிக்கைங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி வாயிலாக இந்த பாண்டியார் பொன்னம்பலா திட்டத்தோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தமிழக அரசு அதை செயல்படுத்தும் என்று நம்புவோம். சரிங்க. அப்படி உடனடியாக அது நடைபெறவில்லை என்றாலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் திரு பழனிசாமி அவர்கள் அதை செய்து கொடுப்பார் என்று நம்புவோம். முழுமையான நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இங்கே அரங்கத்துக்கு வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்பில் குறிப்பாக இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தோட பின்புலம் ஏன் திரு பழனிசாமி அவர்களுக்கு பாராட்டு விழா என்பது குறித்தெல்லாம் ரொம்ப விரிவாக பேசியிருக்கிறீர்கள். உங்கள் நேரத்தை செலவிட்டு எங்களோட வந்து இந்த விவரங்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு சம்பத் அவர்களே. ரொம்ப நன்றிங்க.